எதுவே இல்ல. இது gift குடுத்து ப்ரப்போஸ் பண்ண சும்மா. கிஃப்ட் என்ன கொடுத்துறது தான் அதுதான் கிஃப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னா 90s லவ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் லவ் வந்து ரொம்ப பியூராக அது வந்து அந்த நேச்சரோட அப்படி இருக்கும். இப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து நிறையா வந்ததுனால அந்த செல்ஃபோன் காதல் வந்து நிறையா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 90s லவ் தான் பெஸ்ட். உண்மையாக லவ் பண்ணால் லவ் வந்து அழகான விஷயம் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 2K லவ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது சார். முன்னே தான் பெஸ்ட்டு. அவங்களாம் யாருக்கும் வேணால் லவ் பண்ணாதீங்கன்னு வேணால் சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோ, லவ் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. லவ் இஸ் அண்டர்ரேட்டட் எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் அப்படின்னா நானுமே வந்து 90s கிட்ஸ் நானும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன். இவங்க தான் ஒய்ஃபு. ஆக்சுவலாக வந்து என்னோட லவ் பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டு செக்ஷனில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு கஸ்டமராக வந்து கிரெடிட் கார்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. ஒரு கஸ்டமராக வந்து அவங்க எனக்கு இது பண்ணாங்க. எனக்கு பேசுகிறப்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், பேசிகிட்டே இருந்தேன். பேசும்போது அப்புறமா வந்து ஒரு நாள் மீட் பண்ணிட்டு இது மாதிரி அவங்களும் பார்த்தா சேலம், நானும் சேலம், அவங்களும் சேலம். ஆனால் அவங்க எங்கேருந்து கால் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்போ இருக்கும்போது அவங்க என்கிட்ட கூட ஒரு அப்ரோச் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களை திட்டேன். நான் ஒர்க்கில் இருக்கும்போது வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு கிரெடிட் கார்டு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சேல்ஸ் இருக்கிறவங்க நம்ம எப்படியும் அப்ரோச் பண்ணி சேல்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. நான் ஒரு டைம் திட்டேன். அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு ஈவினிங்காக ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பேசின ஒரு தருணம் தான் இன்னைக்கு லவ். இன்னைக்கு என் பையன். ஓகே ஓகே ஓகே. இப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உண்மையாலுமே இந்த காலத்தில் யாருமே அந்த அளவுக்கு உண்மையான லவ் பண்ணுறவங்கலாம் யாரும் சொல்ல முடியாது. இப்போ தான் 2K லவ் தான் பெஸ்ட்டு. நீங்கள் அப்போ 2K பசங்களாம் லவ் பண்ணுறது உண்மையில் கிடைக்கிறீங்களா? இல்லை, இப்போ யாருமே உண்மையில லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது. அது வந்து பெட்ஸ் மேலே, நம்ம பேரண்ட்ஸ் மேலே, எல்லாரும் மேலேயும் தான் வரும். பட் சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா. அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி படிக்க வச்சு அவ்வளோ எஃபர்ட்ஸ் அவங்களுக்காக போடுறாங்க. பட் அந்த ஒரு 1 year 2 year லவ்க்காக அவங்கள விட்டுட்டு போகிறாங்க. ஸோ எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூரான லவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தங்களை கஷ்டப்படுத்திட்டு அந்த இன்னொரு லைஃப் என்ஜாய் பண்ணுறது இட்ஸ் நாட் லவ். அது வந்து ஒரு அட்ராக்ஷன் மேபி அந்த மாதிரி வச்சுருக்கலாம். 2K தான் ப்ரோ பெஸ்ட்டு. ஏன்னா 90s வந்துருந்துட்டு அந்த அளவுக்கு சொல்கிறது இது இல்லைங்க. இப்போ 2K நீங்களே பார்க்குறீங்க. அதை எதனால 2K பெஸ்ட்டுங்கிறீங்க? ஏன்னா இப்போ டியூட் மூவி பார்த்தீங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மூவி நீங்கள் இப்போ நினச்சி பார்த்தாலுமே அது அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தான் ஒர்க் ப்ரெஷரில் இருப்போம், வேலை ஒர்க் ப்ரெஷரு, நம்மக்கிட்ட பைசா இருக்காது, ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது கூட நமக்கு அந்த லவ் அப்படிங்கிறது தான் ஒரு கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிறேன், நமக்குன்னு ஒருத்தர் வராங்க, நம்ம கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்பா அம்மாவை தாண்டி வந்து நமக்கு துணைவியாக வரவங்ககிட்ட நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும். எது வந்தாலும் ஓப்பனாக பேசலாம். நம்ம அப்பா அம்மாட்ட நம்ம ஷேர் பண்ணுறத விட ஸோ அந்த தருணத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதுதான் ஹாப்பி, ரொம்ப என்ஜாய் பண்ணுறத விட ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தேன். நம்ம கஷ்டமாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்களே அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன் அந்த டைம். 90s லவ் தான் பெஸ்ட். அதனாலனா அப்போ எல்லாமே உண்மையாக இருந்தாங்க. எதாக இருந்தாலும் உண்மையாக போய் சொல்லுவோம், எதாக இருந்தாலும் பேசுவோம், பழகுவோம். இப்போ இருக்கிறது வந்து டைம் பாஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் இப்போ 2K கிட்ஸோட பேசுகிறேன், பழகிறேன். அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா சரி இவங்க பிடிக்கலையா, இவங்க ஒத்துக்கலையா, அடுத்தது வேறு ஒன்று பார்த்து போய் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது நம்ம அப்போ ஃபஸ்ட்டு 90ஸ்லாம் வந்து ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டா ஒரு 6 month 1 year ஃபீலிங்ஸில் இருப்போம். இப்போ நம்மளோட மெமரிஸ்னு எடுத்தால் அதுதான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ இருக்கிறது எதுவுமே வராது. அதனால் 90s தான் நான் சொல்லுவேன். 90s லவ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் லைக் எப்போவாது ஒரு டைம் பார்க்குறது, ஸோ எப்போவாது பேசுறது, ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் 2K கிட்ஸ் தான். பட் இருந்தாலும் அந்த மூவிஸ் 90s மூவிஸு இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த 90s லவ் தான் பெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 2K கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்த்ததும் லவ் பண்ணுறாங்க, தென் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பிரேக்கப் ஆகிடுது. கம்யூனிகேஷன்ஸுமே இப்போ நல்லா எல்லாம் சோஷியல் மீடியாவில் தான் நிறையா பேர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசுகிறாங்க, தென் பிரேக்கப் ஆகிடுது. அவங்களோட ஒரு இப்போ 90s கிட்ஸில் வந்து கொஞ்சம் புரிதல் நிறையா இருக்கும். அவங்க ரொம்ப நாள் பேசாமல் இருப்பாங்க. தென் வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸுமே எப்போ தான் பேசுகிறது. ஸோ அதனால் வந்து அந்த புரிதல் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த 2K கிட்ஸ்லாம் இப்போலாம் எல்லாருமே டெய்லி பேசிக்கிறாங்க. ஸோ வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அவங்களுக்குள்ள அந்த புரிதல் இருக்க மாட்டேங்குது, அந்த லவ் எதுவுமே வந்து அதிகம் இருக்க மாட்டேங்குது. எல்லாம் நிறைய பொண்ணுங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஸோ நிறையா இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி 90s கிட்ஸு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக எல்லாருமே இருப்பாங்க. லவ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறத தாண்டி நம்ம சொன்னது தான்.
நமக்கு மனசில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நம்ம ஹாப்பியாக ஒருத்தர் ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அன்பான ஒருத்தர் இருக்காங்கன்னா அதுதான் என்னை பொறுத்த லவ். அது யாராக வேணாலும் இருக்கலாம். லவ்ன்றது ஒரு பொண்ணு மேலே தான் வைக்கணும் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு மனசில் இருக்கிறத ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு அன்பு தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லவ், உண்மையான லவ். இப்போ இருக்க 2K கிட்ஸ் பொண்ணுங்க வந்து 2K கிட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்க பொண்ணுங்களுமே அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் ஃபாஸ்ட்டாக லவ் பண்ணுறாங்க போகிறாங்க. 90s கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்க வந்து ஒரு சிலர் தான் இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க. ஸோ நான் தான் சொன்னல 90s கிட்ஸ் வந்து அவன் அந்த 2K கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக லவ் பண்ணுறது, பேசுறது எல்லாமே எல்லாம். ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க தான் அவங்களுக்குமே செட் ஆகுறாங்க. 90s தான் பெஸ்ட். எதுனால ப்ரோ? எதுனாலனா முன்னா ஒருத்தங்கன்னு இருப்பாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை. பிரேக்கப் ஆனிச்சுன்னா டக்குன்னு வேறு ரிலேஷன்ஷிப்பில் போயிடுவாங்க. பழைய லெவலாம் அப்படி இல்லை. ஒருத்தங்களுக்காக இருப்பாங்க. அதனால அவர் சொன்ன மாதிரி தான். வீட்டில் என்ன தான் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைடாகட்டும் ஜென்ஸ் சைடை ஷேர் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் எப்படி சொல்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனால் லவ் பண்ணுற ஒருத்தட்ட மட்டும் தான் நம்ம எல்லாமே ஷேர் பண்ண முடியும். அதனால் love. I suggest that 90s love is best because there was the means purest emotions and all that genuineness was there in 90s love than this one. 2Ks. 90s love தான். 90s love தான். ஏன்னா அப்போது வந்து எப்படி சொல்கிறது, 90s லவ் மீன்ஸ் லெட்டராக இருக்கட்டும், அந்த மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து பேசி எடுப்பாங்களா. பட் இப்போதைக்கு வந்து மீட் பண்ணவா ஓகே மீட் பண்ணலாம், பிரேக்கப்னா பிரேக்கப் பண்ணுறதுக்கும் ஒரு கரெக்டான ரீசன் இருக்கும். இப்போ வந்து என் வீட்டிலே ஒத்துக்கல, எனக்கு பிடிக்கல, ஒரு 4-5 வருஷம் லவ் பண்ணியும் விட்டுட்டு போகிறது இருக்காங்களா. ஸோ 90s love தான் பெஸ்ட். Sincerity, then relation that trust matters a lot. No? I thought that is in 90s kid rather than this 2Ks. ப்ரோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 90s லவ் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் மூலமாகவோ ஒரு பையனும் பொண்ணும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே வந்து ரொம்ப ரேராக இருக்கும். அதுக்காக அந்த வெயிட் பண்ணுறதே ஒரு தனி ஃபீலாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ 90s லவ் தான் பெஸ்ட்டு. அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் ஒருத்தர்னா அண்டர்ஸ்டாண்டிங் பட விட அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவர் வேலையில் இருக்கும்போது அதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இப்போது என்ன எது ரீசன் இந்த பிரேக்கப் ஆகணும் தான், எனக்கு டைம் கொடுக்கல, நீ என் கூட இருக்க மாட்டேங்கிற, அப்படி இப்படி இதுல தான் ரொம்ப பிரேக்கப் ஆகிட்டுருக்குதோ. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஆனால் நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா, நாளைக்கு நாங்கள் போகிறேன் வீடு, அந்த மாதிரி இருந்தால் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து 90s பாய், அதனால் வந்து என்னை கேட்டால் வந்து 90s லவ் தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலாம் இருக்கும்போதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு பிடிச்ச பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்லணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணணும், பிளான் பண்ணணும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குதோ இல்லையோ ஆன்லைன்லேயே லவ் பண்ணிடுறானுங்க. ஓகேங்களா, ஆன்லைன்லேயே பார்க்காமே அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ 90s கிட்ஸ்லாம் நாங்களாம் இருக்கும்போது ஒரு பொண்ணு பார்க்கணும், பிடிக்கும், பஸ்ஸில் போகும்போது பார்ப்போம், அது அந்த பொண்ணு எந்த பஸ்ஸில் போகுது, ஓகேங்களா, அந்த பொண்ணு எந்த கடைக்கு ஷாப்பிங் பண்ண போகுது, பின்னாலே போவோம், பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோ. அப்போல்லாம் நாங்கள் இருக்கும்போது ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, இப்போ தான் நல்ல டெவலப்பு. அப்போலாம் இருக்கும்போது நாங்களாம் அந்த கையில் தான் நாங்கள் லெட்டர் கொடுத்து தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அவள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து தான் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே வந்து டக்குன்னு வந்து அவங்களுக்கு பார்க்குற விஷயம், பேசுகிற விஷயம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால லவ்வே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது இல்லைன்னா இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு அவங்க போயிடுறாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து 90s லவ் தான் பெஸ்ட்டுன்னு ஃபீல் ஆகுது. இல்லை நாங்கள் வந்து 90ஸும் சொல்ல மாட்டோம், 2Kவும் சொல்ல மாட்டோம், அந்த மிட் 98லேருந்து 2003. ஏன்னா நாங்கள் அந்த லவ்வர்ஸ் தான், அப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது தான். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மிட் 90ஸும் இல்லை 2Kவும் அந்த மிட்டில் இருக்க லவ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் 90ஸ்லையும் சேர மாட்டோம், 2Kலையும் சேர மாட்டோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப முக்கியமான விஷயம். லவ் மேரேஜை தான் வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம சொசைட்டியில் எவ்வளவோ அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இதில் இருக்குது, கேஸ்ட் வைஸ் ஆகட்டும், எக்கனாமிக் வைஸ் ஆகட்டும் எல்லாமே. ஸோ அதை எல்லாமே வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணி நம்ம சொசைட்டியில் வந்து
ஒரு புது ஃபீல் இருக்கணும், ஒரு சொசைட்டி வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னா வந்து லவ் மேரேஜு, லவ் அப்படிங்கிற விஷயந்தான் வந்து அதை எளிமையாக்கும், அதை வந்து நடைமுறைப்படுத்தும், அதை எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணுறது லவ் தான். ஸோ லவ் தான் வந்து பெஸ்ட்டான விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், எங்கள் வேலையை நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. தெரியல, என் பாய் ஃப்ரெண்ட் செம்மையாக பார்த்துப்பாங்களா? ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் நல்லா பார்த்துப்பாங்களா? அண்டு லவ்னா ரொம்ப வருஷம் இருந்துட்டு விட்டு போகிறதில்ல. ஒரு வருஷம் ஆனாலும் ஃபைனலி அவனே தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறதா லவ் வந்து நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வெளியே போனது, அந்த மாதிரி அந்த இதுதான் கொஞ்சம் மெமரபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வெளியே அவுட்டிங் கூட்டிகிட்டு போனது தான் மெமரபுளாக இருக்கும்.